அடித்தட்டு மக்களின் வாழ்வாதாரம் முன்னேற வழிவகுக்கும் மாநில அளவிலான வளர்ச்சி ஒருங்கிணைப்பு குழு இந்த குழுவின் கூட்டம் இன்று மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் தலைமையில் நடைபெற்றது. பல்வேறு ஒன்றிய அரசுகளின் அரசு திட்டங்கள் குறித்து இங்கு விவாதிக்கப்பட்டது. பல்வேறு திட்டங்கள், சிறப்பான திட்டங்கள் இருந்த போதிலும் அந்த திட்டங்களுக்கு உரிய அந்த நிதி ஒன்றிய அரசால் வழங்கப்படாததால் ஏற்படும் சிரமங்கள் குறித்து இங்கே விவாதிக்கப்பட்டது. குறிப்பாக நம்முடைய PMAY பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா என்ற கிராமப்புறங்களில் ஏழைகளுக்கு வீடில்லாத ஏழைகளுக்கு அந்த வீடுகளை கட்டுவதற்கு உண்டான ஒன்றிய அரசின் திட்டம் அது 1,20,000. ஒன்றிய அரசின் பங்களிப்பு 60 விழுக்காடு, மாநில அரசின் பங்களிப்பு 40 விழுக்காடு. ஆனால் அந்த 1,20,000 அந்த நிதியை வைத்துக்கொண்டு அந்த திட்டத்தை செயல்படுத்த முடியாத காரணத்தினால் கூடுதல் நிதி, கடுமையான நிதி நெருக்கடி இருந்த போதிலும் தமிழக அரசு கூடுதல் நிதியை வழங்கி கிட்டத்தட்ட 2,83,000 ரூபாய் அளவிற்கு அந்த வீடுகள் கட்டி அமைக்கப்படுகின்றன. ஒன்றிய அரசு அதன் பங்களிப்பை அதிகரிக்க வேண்டும் என்று கடந்த காலங்களில் கோரிக்கை வைக்கப்பட்டது. அதை நிறைவேற்றப்படாத காரணத்தால் மாநில அரசு, நம்முடைய தமிழக அரசு கலைஞர் கனவு இல்ல திட்டம் என்ற அந்த திட்டத்தின் மூலம் கிட்டத்தட்ட 3,500 கோடி நிதியை ஒதுக்கி கிட்டத்தட்ட 1,00,000 வீடுகள் கட்டி முடிக்கும் தருவாயில் உள்ளது. அதற்கு நன்றியை தெரிவித்தோம். அது மட்டுமல்லாது இப்போது கிராமப்புற சாலைகள் திட்டம், அந்த திட்டத்தின்படி 4வது ஃபேஸ் 4 இப்போ நடந்துட்டு இருக்கு. இந்த திட்டத்தினுடைய என்னன்னா, ஏற்கனவே வெர்ஜின் ரோட்ஸ், ஏற்கனவே சாலைகள் இல்லாத இடங்கள்ல தான் இந்த திட்டத்தின்படி அந்த நிதி ஒதுக்கப்படுது. தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் வளர்ந்த மாநிலம், ஏற்கனவே கிட்டத்தட்ட 99 விழுக்காடு சாலைகள் ஏற்கனவே அமைக்கப்பட்டிருக்கு. ஆனால் 5 வருஷத்துக்கு 8 வருஷத்துக்கு ஒரு தடவை நம்ம அதை மெயின்டெனன்ஸ் பண்ண வேண்டியிருக்கு. ஆனால் இந்த திட்டத்தின்படி நீங்கள் ரோடே இதுவரைக்கும் இல்லாத இடங்கள்ல தான் அதுக்குண்டான ரோடுகள், சாலைகள் அமைக்கிறதுக்குண்டான நிதியை ஒதுக்குறாங்க. பழுது பார்க்கறதுக்கு, மெயின்டெனன்ஸுக்கு இந்த திட்டத்தின்படி நிதி கிடையாது. அப்படி இருக்கும்போது தமிழ்நாடு போன்ற வளர்ந்த மாநிலங்களில் 100% ஏற்கனவே சாலைகள் போட்டிருக்கிறாங்க. இந்த திட்டத்தின்படி கிராமப்புற சாலைகள் திட்டம், ஒன்றிய அரசின் கிராமப்புற சாலைகள் திட்டத்தின்படி இந்த திட்டத்தை நம்ம பயன்படுத்த முடியாத சூழ்நிலை இருக்குது. இது குறித்து ஒன்றிய அரசு இந்த திட்டத்துக்கு உண்டான மாற்றத்தை வழங்க வேண்டும் என்ற நம்ம இங்கே கோரிக்கை வச்சிருந்தோமோ. அது இல்லாமல் உங்களுக்கு பல்வேறு திட்டங்கள் இருக்குது. ஆனால் அந்த பல்வேறு திட்டங்களுக்கு முழுமையாக நம்ம செயல்படுத்த முடியாத ஒரு நிலைமை. அதுக்கு முக்கியமான காரணம், அதுக்குண்டான அந்த நிதி உங்கள் மாநில ஒன்றிய அரசு வழங்காதனால கடுமையான நிதி சுமையிலையும் மாநில அரசு அந்த நிதி சுமையை ஏற்றுக்கிட்டு அந்த திட்டத்துக்கு செயல்படுத்தக்கூடிய முயற்சி எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. இந்த விஷயமாக தான் இன்றைக்கி இந்த கூட்டம் நடந்தது, சிறப்பாக நடந்தது. பல்வேறு முக்கிய கோரிக்கைகள் வைக்கப்பட்டது. முக்கியமாக அதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, விவசாயமே நீங்கள் இன்றைக்கி காலநிலை மாற்றத்தால் வறட்சி, மழை வெள்ள பாதிப்புகளால் இன்றைக்கி விவசாயமே செய்ய முடியாத சூழ்நிலை இருக்குது. அதே நேரத்தில் விவசாய இடுபொருட்கள், விதை, உரம் போன்றதுகளோட விலை உயர்வு, இது போன்ற பல்வேறு விஷயங்களில் விவசாயம் செய்ய முடியாத சூழ்நிலை இருக்கும் பொழுது வனவிலங்குகள், குறிப்பாக மயில், காட்டு பண்ணி இதனோட வர பாதிப்புனால விவசாயமே முற்றிலும் முடங்குற ஒரு சூழ்நிலை இருக்குது. தமிழ்நாட்டில் மாத்திரம் கிடையாது, கேரளா பல மாநிலங்கள் இந்த சூழ்நிலை, இந்த ஆபத்து இருக்குது. தமிழ்நாட்டில் இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் காட்டுப்பன்னிகள் பாதிப்பு இல்லாத எந்த ஒரு மாவட்டமும் கிடையாது. அந்த பிரச்சனையை சீர் செய்யறதுக்காண்டி நம்முடைய மாநில அரசு ஒரு தீர்மானத்தை, ஒரு மசோதா கொண்டு வந்தாங்க. ஆனால் அந்த மசோதா நடைமுறைப்படுத்த முடியல. ஏன்னா அந்த இந்தியன் வைல்ட் லைஃப் ஆக்ட், தேசிய வனவிலங்கு சட்டத்தின் அதுக்கு உட்பட்டு தான் நம்ம அதை செயல்படுத்த முடியும், மாநில அரசால் செயல்படுத்த முடியும். அப்படி அந்த விதிமுறைகள் இருக்கிறதுனால இன்னைக்கு என்னதான் அந்த மசோதா தமிழக அரசு கொண்டு வந்தாலுமே அந்த காட்டுப்பண்ணினால வர பிரச்சனையை முழுசே தீர்க்க முடியல. பக்கத்தில் இருக்கிற கேரளா மாநிலம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, வனவிலங்குகளால் ஏற்படுற பாதிப்புக்குள்ளான விவசாயிகள் அவங்களே இந்த காட்டுப்பண்ணிகளை அழிக்கிறதுக்கு உண்டான அந்த அதிகாரத்தை கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறாங்க. ஆனால் ஒன்றிய அரசுடைய இசைவு, அவங்களுடைய இதெல்லாம் கொண்டு வர முடியாது. அதே நேரத்தில் தேசிய வனவிலங்கு சட்டம், இந்தியன் வைல்ட் லைஃப் ஆக்டில் சில அமெண்ட்மெண்ட்ஸ் கொண்டு வந்தாதான் மாநில அரசுகள் பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி சில அந்த
பாதிக்கப்பட்ட விவசாயிகளை இதுமான முயற்சிகள் ஈடுபடுறதுக்கு உண்டான இது அதிகாரத்தை நம்ம கொடுக்க முடியும். அதுவுமே ஒரு முக்கியமான பிரச்சனை. நாங்கள் இன்றைக்கி பேசுகிறோம். நாங்கள் இது போன்ற பல்வேறு விஷயங்கள் இன்றைக்கி விவாதிக்கப்பட்டன. இன்றைய கூட்ட இறுதியில் இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற அடித்தட்டு மக்களுடைய, குறிப்பாக கிராமப்புறங்களில் இருக்க அடித்தட்டு மக்களுடைய வாழ்வாதாரங்களை அவங்கள அந்த வாழ்வாதாரத்தை முன்னேற்றுவதற்கான உண்டான முயற்சிகள், அனைத்து முயற்சிகளுக்கும் நான் ஒரு உறுப்பினர் நன்றி தெரிவித்தேன் தமிழக முதலமைச்சர்.